ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5வது மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மணித்த நிகழ்ச்சி வாயில் உங்களை சந்திப்பில் கத்திரக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிற கத்திரக்குள்ளாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? மீட்டு கொண்டவர். ஏதோ காசோ பணமோ பொருளோ நிலமோ சொத்தோ ஏதோ ஒன்று காலையோ அல்லது ஏதோ ஒரு மிருகத்தை கொடுத்தோரோ அவர் நம்மை மீட்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை மீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, ஸ்தோத்ரா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்போ ஆண்டவர் நம்மை மீட்பதற்கு வெள்ளியும் பொன்னும் கொடுத்து மீட்கலை. இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பொருளை கொடுத்து பொன்னை கொடுத்து வெள்ளியை கொடுத்து இல்லைன்னா அதை விற்று பணத்தை கொடுத்து மீட்டுறலாம். ஆனால் நம்மை தேவன் அப்படி மீட்கவில்லை. வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கலை. அப்போ எப்படி மீட்டார்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். விலையேற பெற்றனா அதுக்கு மதிப்பே போட முடியாது. விலையேற பெற்றது அப்படின்னா அது பக்கத்திலே போக முடியாது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் ஸ்நானகன் தன்னை பின்பற்றி வருகிற தன் சீசனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்துகிறதை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். அப்போது நம்முடைய ஆண்டவர் எப்படி மீட்டு எடுத்தார் அப்படின்னா, தம்முடைய மாசற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் பிசாசு நம்ம மேலே அவனுக்கு எந்த அதிகாரத்தையும் காட்டவும் முடியாது, அவனுக்கு உரிமையும் கிடையாது. ஒரு ஆளிலே சொல்லுங்களா, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக உடைய வாழ்க்கையில் எதை குறித்து கவலைப்படும்? நாம் மீட்டெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆண்டவர் இரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். அப்படின்னாலே சகல வல்லமை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அல்லவா? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவர் ஒரு பொருளை அல்லது ஒரு வீட்டை ஏதோ விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அதில் அந்த வித்தவன் என்ன செய்ய முடியாது? உரிமை பாராட்ட முடியாது. ஆமென், சோத்திரம். இயேசு தன்னுடைய இரத்தத்தை விலை கிரயமாய் கொடுத்து வாங்கியிருக்கிறபடினாலே யாரும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. யாரும் நம்ம மீது அதிகாரம் பிசாசு நம்மகிட்ட அதிகாரம் பண்ணவே முடியாது. ஒன்று சிலுவையில் என்ன செய்தார்? அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார், நிர்வாணமாக்கினார். 2வது அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்ம வாங்கிட்டார். அப்போ நம்ம மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு முன்னாடி இந்த வீடு என் வீடு தான் அப்படின்னு விற்ற பிறகு விற்றவன் உரிமை பாராட்ட முடியாது. வாங்கினவனுக்குத்தான் அதிகாரம். அப்போ நம்ம மீது யாருக்கு தான் அதிகாரம்? இயேசுநாதருக்கு மட்டும்தான். அதனால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், விடுவிப்பார், தைரியப்படுத்துவார், கூடவே வருவார், சகல நன்மைகளை தருவார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அங்கே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசன விதமாச்சு. 1 தீமோத்தேயு 2:6 பாருங்கள். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்களா, சோத்ரா. மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்று கவலைப்பட வேண்டாம். மீட்டெடுக்கப்பட்ட ஜனம் நாம் என்கிற அந்த தைரியத்தோடு வாழ்வோம். சாத்தானை ஜெயித்து ஜெயமெடுக்க ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. நல்ல பிதாவே, எங்களை உங்களுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்த தெய்வமே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதே எங்களுக்கு போதுமையா. சத்துரு எங்கள் மீது அதிகாரம் செலுத்த முடியாது என்கிற தெளிவுள்ள இருதயத்தை எங்கள் தந்திருக்கிற அப்படின்னாலே இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கல்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமேன்.